நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாய்க்குள்ளே போகிறது மனுஷரை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது, எங்கு, எதற்காக இயேசு இதை சொன்னார் என்று சொல்லி பார்ப்பீர்கள். இன்றைக்கு நம்ம பல காரியங்களை குறித்து மனதாக என்று உண்டு. இன்றைக்காகவேதான் நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தின்படி நிறைய காரணங்கள்ல நம்ம வெளிப்பிரகார சுத்தங்களை நம்ம பார்ப்போம். வெளியிலேயும் சுத்தம் தேவைதான். ஆனாலும் இங்க எந்த சூழ்நிலையில அவர் சொல்லாருன்னு சொன்னா 15:1 வாசனா, அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். சீஷர்கள் சாப்பிடும் போது கை கழுவாம சாப்பிட்டாங்க. அப்பொழுது அதை பார்த்து அங்கே வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே வந்து அப்பொழுது பேசுகிறார். அவங்க முன்னோருடைய பாரம்பரியத்தை அவங்க மீறி நடக்கிறாங்க, அவங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க, அவங்க தீட்டுப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசின உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலாகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரை உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போட்டு வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். அப்ப மனுஷனுடைய கற்பனைகளை அவர்கள் போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த ஜனங்க வாயினால என்கிட்ட சேர்றாங்க, உதடுகளினால கனம் பண்றாங்க, ஆனா இருதயம் மாத்திரம் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்குது. ஆண்டவரை ஆராதனை செய்வது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது வெளிப்பிரகாரமாக வாயினாலே சேர்வதல்ல, அது உதடுகளினால் உண்டாக்குற கணம் அல்ல, அது இருதயம் தேவனோடு இசைந்திருப்பது. இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கிறோம் நிறைய காரியம். ஆகவேதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, அப்ப கை கழுவாம சாப்பிடுறது ஒரு மனுஷனை தீட்டுப்படாதுயா, அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்த. இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக இருக்கிற காரியங்கள் திட்டப்படுத்தாது, அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுது பாருங்க, அவைகள் எல்லாம் ஒரு மனிதனை தீட்டுப்படுது. இங்க ஆண்டவரா இயேசு சொல்லப்போ சொல்றாங்க, அவங்க தங்கள் எப்படி சேர்றாங்கன்னா வாயினால ஆண்டவர்கிட்ட சேர்றாங்க, உதடுகளினால கனம் பண்றாங்க, இருதயம் தூரமா இருக்கு. வாயினால் சேர்வது என்பது வாயில அவரை பயங்கரமா பேசுறது, உதடுகளினாலே கனம் பண்ணுதல், உதடுகள்ல வர மென்மையாக சொல்லுதல். ஆனா இருதயம் தூரமா இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமா இருக்கு.
அவங்க இருதயத்தோடு இருதயபூர்வமாக ஒரு இணக்கம் என்னிடத்தில் இல்லாமல் ஏதோ உலகத்திற்காக அல்லது அழிந்து போகிறவைகளுக்காக என்னோடு இருக்கிறதை போல இருக்குது சொல்லி அதை சொன்னார். அப்ப அந்த தீய நோக்கத்தோடு கூட, நோக்கம் ஆண்டவரை இன்னைக்கு ஆராதிக்கிறதும் கூட, இன்னைக்கு ஒளிச்சதும் கூட ஒரு தவறான நோக்கத்துல செய்யக்கூடியது நம்ம பார்க்கணும். ஆகவே இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, உள்ள போறது பிரச்சனை கிடையாது. இருதயத்திலிருந்து என்ன எண்ணத்துல புறப்பட்டு வெளியே வருது, அதுதான் இன்னைக்கு ஒரு மனிதனை தீட்டுப்படுது. தவறான நோக்கத்தோடு ஒரு செயல்பாடு வரும்பொழுது அது பாவம். அதனால்தான் சொல்ற தீய நோக்கம் பாவமாம். இன்றைக்கு சுய பெருமைக்காக, வீண் பெருமைக்காக, என் பேரு பிரஸ்தாபமாகணும், நான் பெரிய ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு செயல்பாட்டை செய்யும் பொழுதே அதுவும் அது பாவம் தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ நம்ம எந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம். செயல்பாடுகள் இருதயத்தினுடைய நிறைவினால் வாய் பேசும். நம்ம செய்கிற செயல்பாடு என் இருதயத்துல என்ன எண்ணத்தை வச்சு செயல்படுகிறது. நம்ம அதாவது நான் ரொம்ப திறமைசாலி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் பாட்டு பாடுவேன் சொன்னா அது என் திறமையை நான் வெளிப்படுத்த விரும்புகிறது, அது ஆராதனை கிடையாது. அப்ப இருதயத்தினுடைய எண்ணம் ஒருத்தனை தீட்டுப்படுத்தும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, வெளியில இருந்து உள்ள போறது அவனை தீட்டுப்படுத்துறது இல்லை. சாப்பிடுறதுனால அப்படி கை கழுவாம சாப்பிடுறதுனால தீட்டெல்லாம் வராது. இருதயத்துல என்ன இருக்குதோ அங்க இருந்தா தீட்டே கிளம்புது. பொல்லாத எல்லா காரியமும் உள்ளதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்கிறவைகிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை எல்லாவற்றையுமே சொல்லுகிறேன். இப்ப நான் ஒரு பிசினஸ் லாப நோக்கோடு, ஒரு முதலாளி கடை வச்சிருக்கிறாருன்னா லாப நோக்கோடு தான் வியாபாரம் பண்ண பார்ப்பாரு. நான் ஒரு லாப நோக்கோடு தேவனுடைய காரியங்கள்ல செயல்படுவதுமே அது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் தான். என் நோக்கம் தேவ நாம மகிமைப்படுதோ இல்லையோ, தேவ ராஜ்யம் கட்டப்படுதோ இல்லையோ, அதுல எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆதாயம் உண்டாகும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு நான் செயல்படும் போது என்னுடைய நோக்கமும் தவறாக போகிறது, என்னுடைய எண்ணங்கள் தவறாக போகிறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை கொண்டு பாட்டு எழுதுறவங்க சொல்றாங்க அது என்னோட பாட்டு, அல்லது அது அதை இது பண்ணக்கூடாது, எனக்கு அதுல பெரிய அதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ஒரு இன்கம், அதை பெரிய சோர்ஸாக அதை மாற்றி அவர்கள் செயல்படுத்தும் போது அவருடைய நோக்கங்கள் தவறான நோக்கத்தோடு கூட அதிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அதன் நிமித்தம் ஜனங்க தேவனை அறிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதனுடைய நோக்கம் சரியா இருக்குது. அந்த பாடலுடைய வந்த நோக்கம், இப்ப சரள் நவரோஜமா இவங்க எல்லாம் பாடல்கள் பாடும்போது அவங்க பாடின பாடல்கள் தேவனை மகிமைப்படுத்துறது. அவங்க அதுல ஒரு உள் லாப நோக்கம் இல்லாமல் பாடினார், அது தேவனை மகிமைப்படுத்தி பாடினார். அப்ப நம்ம செய்கிற ஒரு காரியம், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கூட்டம் நடத்துறதே கூட இவரு வந்தாருன்னா காணிக்க நிறைய வரும், ஒரு பிரபலம் அவரு, இவருக்கா ஒரு கூட்டம் வருவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணத்தோட கூட்டம் நடக்கிறாங்க. புதுசா ஜனங்க ரசிக்கப்படுவாங்கன்ற அந்த ஒரு மனநிலை. அப்ப அதுவுமே பாவம் தான். அங்க நோக்கம் தீமை, அங்க தப்பான நோக்கம் தானே இருக்குது. ஒரு ஜன ரட்சிக்கப்படும்ன்ற எண்ணத்தோடு நடத்தப்படுகிறது வேறு, அதன் மூலமாக நமக்கு ஆதாயம் உண்டாகும் என்கிற நோக்கம். அப்போது தீய நோக்கம். இதுல உள் நோக்கம் ரொம்ப முக்கியம் என்பதை நான் சொல்ல வருகிறேன். கர்த்தருக்கு பயமுள்ள கர்த்தர் யாவையானது இதை நம்ம விளங்கி கொள்ள வைக்கிறேன். இன்றைக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்க்கிறோம், எங்களுக்கு நாங்க ஒரு 50,000 ரூபாய் போய் காணிக்கை கொடுத்தோம், இப்பொழுது நாங்கள் 5 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோம் அப்படின்னும் போது இன்னும் 4 பேருடைய எண்ணங்கள் அப்படியே வருது. நம்மளும் ஒரு 5 கோடி, ஒரு 50,000 ரூபாய் நம்மளும் கொடுத்தா நம்மளும் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டலாம். அப்போ தேவனை மகிமைப்படுத்தணும், தேவராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்ற உள்நோம், அந்த மேன்மையான எண்ணங்கள் போய் அப்ப கொடுத்தால் எனக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படும் போதே அங்க பிரச்சனைகள் வருகிறது. உள்நோக்கம், அங்க தவறான நோக்கத்துக்குள் தான் வருகிறோம். நம்ம இது தேவ ராஜ்யம் கட்டப்பட பயன்படுமே என்கின்ற எண்ணம் மாறி
இதை இங்க கொடுத்தோம்னா நமக்கு இந்த வட்டி கடையில கொடுத்தோம்னா வட்டி அதிகமா கொடுப்பாங்க, இந்த இவங்கிட்ட பணத்தை போட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ள இன்னைக்கு வந்துட்டோம் நம்ம. இதுவும் நமக்கு மாற்றப்பட வேண்டிய ஒன்று. இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா உலகத்திற்காக அப்படின்னு கிடையாது. நான் செய்யறது என்ன, அதாவது தேவ ராஜ்யம் என்கிற அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, அவர் எனக்கு கொடுத்தாலும் சரி அவர் எனக்கு கொடுக்காட்டியும் சரி, நான் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதை எனக்கு கொடுத்ததுல நான் கொடுப்பேன், அவ்வளவுதான். இன்றைக்கு நம்ம கொடுத்தா இவ்வளவு கொடுத்துருவாரு அப்படின்றது போதே ஒரு தவறான உள்நோக்கம் இருக்கிறது. பெருமை உண்டாகட்டும். ஆகவே இருதயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுல இருந்துதான் ஜீவ தண்ணியுடைய ஊற்றுகள் புறப்படும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லும்போது சொன்னாரு, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாய்க்கு உள்ள போறது தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்படுது பாருங்க. அப்போ உள்ள இருந்து என்ன செயல்பாடு எதுவா இருந்தாலும் இருதயத்திலிருந்து அதனாலதான் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். ஆகவே இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற நாம் இருதயம் செவ்வையா இருக்க வேண்டாம். அதனாலதான் முழு இருதயத்தோடு என்று சொல்லி ஆண்டு சொல்ல, உன் தேவனாய் கர்த்தருக்கு நீ அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூறணும்னா, ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுதல்ல முழு ஆத்மா இருக்கணும், முழு பலன் இருக்கணும், முழு இருதயம் இருக்க வேண்டும். அந்த முழு இருதயம் என்பதுதான் என்னை சொன்னது. நாம் நம்முடைய இருதயத்தினுடைய நோக்கம் தவறான நோக்கத்தோடு உள்ள போயிடக்கூடாது. ஜீவனுக்கு நாம் செயலாற்றுகிறதிலும் சரி எதுவா இருந்தாலும் நம்முடைய இருதயம் தெளிவா இருக்கணும். தீய நோக்கத்தோடு கூட செயல்படுகிற எதுவும், அதனாலதான் அதுல மேல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அவங்க வாயினால என்ன கனம் பண்றாங்க, அவங்க உதடுகளினால என்ன கனம் பண்றாங்க, வாயினால என்கிட்ட சேர்றாங்க, உதடுகள்னால கனம் பண்றாங்க, இருதயம் தூரமா இருக்குது, இருதயம் வேற விதமா யோசிக்குது, ஆனா வெளியில பார்த்தா பயங்கரமா இருக்கிறது போல தோணுது. ஆகவே இதுல நாம் ஞானமா இருக்க வேண்டும். கர்த்தரதை தான் எதிர்பார்க்கலாம். அப்படி